ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே சினிமாவை பத்தி பேசியிருக்கோம். நிறைய நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். எப்போ தளபதி விஜய், அதாவது இப்போ முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வந்தாரோ அதுக்கப்புறமா அவரை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். அவர் கூடவே தோழியா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை த்ரிஷாவை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் நாம பேசாத ஒருத்தரை பத்தி தான் பேச போறோம். ஸோ கண்டிப்பா இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நான் அரசியல் பேச போறது கிடையாது. ஒரு பொதுமக்களா, அதாவது தாவேகாவுக்கு வாக்களிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த கேள்வியை நான் அவங்கள பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கல, என்னை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அமைச்சர் என்ன பதில் சொன்னாரு, அந்த அமைச்சர் ஃபர்ஸ்ட் யாரு, அவர் எதுக்காக இப்படி பேசினாரு, மக்களோட கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை. யாருமே செய்தியாளர் சந்திச்சால்தான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அமைச்சர் CTR நிர்மல்குமார் இவரு இப்போ மின்சாரத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் அமைச்சரா இருக்காரு. சோ அவர் எந்த துறைக்கு வேணாலும் அமைச்சரா இருந்துட்டு போகட்டும். மக்கள் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள மீட் பண்ணாம ஏன் அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிரச்சாரத்தின் போதுதான் அவர் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணல. ஒரே ஒரு டைம் மட்டும் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவரோட ஜனநாயகன் படத்துக்காக கொடைக்கானல் ஷூட்டிங் போறேன் அப்படின்றத மட்டும் அவர் சொல்லிட்டு போனார். ஆனா அரசியல் ரீதியா இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சந்திக்கல அப்படின்னா சரி, ஓகே, அது வரைக்கும் அது தனியா அப்பதான் கட்சி ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சில கோட்பாடுகள், ஒரு சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு பொதுவாவே இருக்கும். சோ அது வரைக்கும் மேடைகள்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு முதலமைச்சர் விஜய். இப்போ அவர் எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு தனி பெரும்பான்மையா வின்னும் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 108 இடங்களை பிடிச்சிருந்தாரு. மேற்கொண்டு கூட்டணிகள் வச்சு இப்போ ஆட்சி அமைச்சிட்டாரு, வெற்றிகரமா ஆட்சி அமைச்சிட்டாரு. மக்கள் எல்லாருமே எதை விரும்பினாங்களோ, மக்கள் எல்லாரும் ஒரே சக்தியா சேர்ந்து எந்த சக்தி வரணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த சக்தியை கொண்டு நிறுத்திட்டாங்க. சோ சக்தி அப்படின்ற அந்த வார்த்தையை கூட நம்மளோட முதலமைச்சர் விஜய் தான் மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஏன்னா தீய சக்தி, தூய சக்தி அப்படின்லாம் அவர் தான் அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணாரு பேசி. சோ அதனால மக்கள் எல்லாருமே நம்ம தூய சக்தி பக்கமே போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கை கொடுக்கிற விதமா, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா ஒட்டுமொத்த தமிழ்நாடே அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. சரி, இப்போ மக்களுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் தினமும் நம்ம நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். மே 4 அன்னைக்கு எல்லாரும் காலையில 8 மணிக்கு நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் நியூஸ் பார்க்கறத யாருமே நிறுத்தவே இல்லை. பொதுவா யூடியூபை திறந்தா சினிமால என்ன நியூஸ் நடக்குது, சினிமால என்னென்ன படங்கள் வருது, எந்த நடிகைகள் எங்க போறாங்க, நடிகர் என்ன பண்றாங்க, இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்ப எல்லாமே டோட்டலாவே நியூஸ் சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்ன நடக்குது அரசியல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒருத்தரை தலைவரா ஆக்கியிருக்கோம். நம்மளோட நாட்டுக்கு யார் வேணும்ன்றத நாம தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த தேர்வு சரியானதா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மக்கள் கிட்ட பேச வேண்டியதும் ஒரு முதலமைச்சருடைய கடமை தானே. அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, என்னோட கேள்வி இது கிடையாது. CTR நிர்மல்குமார் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அதாவது முதலமைச்சர் விஜயை தவிர்த்து தமிழ்நாட்டுல மத்த அமைச்சர்கள்லாம் நியமிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா கேட்கக்கூடிய கேள்வியை தாண்டி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றோம் அப்படின்றதே அவங்களுக்கு புரிஞ்சு சொல்றாங்களா, புரியாம சொல்றாங்களா அப்படின்றது தெரியல. இதை வச்சு மத்த கட்சியினர்லாம் இப்படியா ஒரு அமைச்சர் பேசுவாங்க, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இதை பத்தி அவங்க ஃபுல்லா ரீடே பண்ணாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை கூட நாம அலசி ஆராயல. சரி, ஓகே, அவங்க இப்பதான் ஒன்னொன்னா ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு நாம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். தமிழ்நாட்டையே தலைகீழா மாத்திருவாரு நம்மளோட முதலமைச்சர் விஜய் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கோட்டை கட்டி வச்சிருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள். சோ இதுல முக்கியமான, அதாவது ஜனநாயகம் அப்படின்னு நாம இந்தியாவை சொல்லுவோம், மக்களை சொல்லுவோம். சோ ஜனநாயகத்துடைய முக்கியமான
முக்கியமான 4 தூண்கள் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன், ஒன்று வந்து காவல்துறை, இன்னொன்று வந்து சட்டம், அதாவது நீதிமன்றம், வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல். ஸோ அரசியல் தலைவர்கள் இருந்தாதான் அந்த நாடை வழிநடத்த முடியும் அப்படின்றதுக்காக அதுவும் ஒரு முக்கிய தூணா பார்க்கப்படுது. 4வதா பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை, மீடியா, அதாவது பத்திரிகை. ஸோ இவங்க 4 பேர் தான் ஜனநாயகத்துடைய முக்கிய தூண்களா விளங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்ல ஒன்று கொஞ்சம் அசைஞ்சாலோ இல்லை நீங்க நிராகரிச்சாலோ அது எப்படி சாயும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஏன் வந்து முதலமைச்சர் பேச மாட்டாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சுதான் நாங்க அரசை நடத்தணுமா, இல்லைன்னா எங்களால நடத்த முடியாதா, அப்படி ஒரு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசின இந்த விஷயம் ஒட்டுமொத்த ஜனநாயகத்துடைய முக்கியமான தூண்களை வந்து அவமதிக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தூணை நிராகரிக்கிறவங்க நாளைக்கு சட்டத்தை அவங்களே ஏன் கையில எடுத்துக்கிட்டு இப்படிதான் சட்டத்தின்படி நம்ம போகணுமா என்ன, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கிறதா நினைச்சுதான் இப்போ ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல முக்கியமா இவர் இப்படி சொன்னது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. இதுக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவா இப்ப வரைக்கும் காலங்காலமா இருக்கிறது ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், மு க ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லா அமைச்சர்களுமே, அதாவது சிஎம் தாண்டி எல்லா அமைச்சர்களுமே என்னென்ன நடக்குது அப்படின்றத டே பை டே அப்டேட்டடா வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன் சினிமாக்காரங்கெல்லாம் உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க, சரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஓகே. அமைச்சர்கள் நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கீங்க, சேவை செய்ய வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றத உங்களுக்கு பேசுறதுக்கு ஏன் முடியல? அந்த கேள்வி கேட்கிற இடத்துல தானே முக்கியமான ஒரு துறையினர் இருக்காங்க, அவங்கள நீங்க நிராகரிச்சுட்டு அரசை நடத்த முடியாதா அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க. அப்ப பத்திரிகையாளர்களுடைய உதவி எதுவுமே இல்லாம நீங்க வந்து உங்களோட அரசாங்கத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவீங்களா? நீங்க பண்ற விஷயம் எல்லாமே நல்லதா மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜயுடைய பிளஸ் என்ன அப்படின்றது ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் பேசியிருப்பாரு, அது பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, உங்களோட பிளஸ் என்ன அப்படின்றது. அவர் வந்து நான் சைலண்டா இருக்கிறது தான் என்னோட பிளஸ் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து சினிமாக்கு ஓகே. முதலமைச்சர் விஜயை பத்தி இப்ப எல்லா நடிகர்கள் நடிகைகள்லாம் பேசுறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப சைலண்டா இருப்பாரு, ஜாலி டைப் தான், ஆனா கொஞ்ச நேரம் பேசுவாரு, மேக்சிமம் அவர் வந்து ரொம்ப சைலண்ட் டைப் தான், நம்ம எங்க பார்த்தாலுமே ஒரு அமைதியா தனி மனுஷனா தான் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ரொம்ப பேச மாட்டாரு, ரொம்ப வந்து சிரிக்க மாட்டாரு. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல டேக்ல இது அவரா அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்படியே ஆன் த ஸ்பாட்ல பயங்கரமா நடிப்பாரு, ஒரு பக்க டைலாக கூட அப்படியே ஒரு நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணி பேசி முடிச்சிருவாரு, கட் கேமரா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரு, அவரா இவரு இவரா அவரு அப்படின்ற மாதிரி நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அவர்கிட்ட. அவரோட அமைதி தான் மிகப்பெரிய ஒரு பலமா அவரே நினைக்கிறாரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து அதே மாதிரி தான் இவர் வந்து இப்போ ஹீரோ, ஒரு தமிழ்நாட்டுடைய ஹீரோ, ரியல் ஹீரோவா அவர் வந்து களம் இறங்கி இருக்காரு. பட் இதையுமே அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நினைச்சிட்டு மேபி அமைதியா இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவர் பேசாததால தான் அவரை சுத்தி இருக்கக்கூடிய மத்த எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, எதிர்கட்சியினர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவர் பேச ஆரம்பிச்சாதான் மத்த எல்லாருமே அதை அமைதியா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பிரச்சாரத்தப்போ பேசினாரே, அவ்வளோ பேச்சு பேசினாரு, இப்போ எங்க போச்சு அந்த வாய்ஸ் எல்லாம், எங்க போச்சு அந்த ஸ்டைல் எல்லாம், எங்க போச்சு அந்த சிரிப்பு, எங்க போச்சு அந்த அன்பு, எங்க போச்சு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரே மக்களுக்கெல்லாம், அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து உதயநிதி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, மக்கள் எல்லாம் தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு இப்ப வந்து புலம்புறத நாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையிலே இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமலாம் அவங்க வந்து சொல்லவே இல்லை. இப்ப நிறைய பேர் ஏன் தான் போட்டோன்னு இருக்கு ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் இருக்கு. இதுல முதலமைச்சர் விஜய் அவர்களும் எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே கொடுக்காம பத்திரிகையாளர்களை அவர் ஏன் இவ்வளவு துச்சமா நினைக்கிறாரு, அவங்களை ஏன் இவ்வளவு ஒரு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு, எதுக்குமே வாயை திறந்து பேச மாட்டாரு, மேடை போட்டா மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இவ்வளவு நாள் அமைதியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் திருச்சியில மக்களுக்கு நன்றி சொல்றேன்னு போனாரு. பட் அவர் நன்றி சொன்னதை தாண்டி அடுத்த தேர்தலுக்கு
தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்றதுதான் உண்மை. மறுபடியும் அங்க போயிட்டு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி மத்த கட்சியினரை தாக்குனா மாதிரி தான் பேசினாரே தவிர ஒரு நாட்டோட தலைவரா அவர் பேசவே இல்லை. அந்த திருச்சி மக்களுக்கு நன்றிய சொல்லிட்டு அடுத்து இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம், இந்த திருச்சி நகரத்தை எவ்வளவு பெருசா நம்ம இன்னும் மாத்தலாம், என்னென்ன நல்லதெல்லாம் நாங்க செய்ய போறோம், என்னென்ன திட்டங்களை உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம் அப்படின்றத அவர் விரிவா சொல்லவே இல்லை. சோ அதெல்லாம் சொல்லாம மகளிருக்கு 2500 ரூபான்னு சொன்னாரு. அதெல்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லல. இப்ப வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த அந்த 1000 ரூபாய் தான் மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களோட சைட்ல இருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னு தான் வந்து பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாருமே அவருக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பொறுப்பெடுத்து ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து படிச்சு புரிஞ்சு என்ன நடக்குதுன்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவங்களோட பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது யோசிக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கால அவகாசம் நாம கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டோம் அப்படி எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே நீங்க வந்து எல்லா வேலையும் பார்க்கணும், எடுத்த உடனே தமிழ்நாட்டை தலைகீழ மாத்திரணும்னு யாருமே சொல்லல. சோ உங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் வேணுமோ தாராளமா எடுத்துக்கோங்க. 1 வருஷம் ஆகும். கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. 5 வருஷம் இன்னும் மக்கள் உங்களுக்காக தான் இருக்க போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க பண்றத பண்ணுங்க, ஆனா மக்கள் கிட்ட பேசுங்க. முதலமைச்சர் விஜய் எப்போ பேசுவாரு, எப்போ பிரஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு செய்தியாளர்களை அவர் எப்ப மதிப்பாரு, ஜனநாயகத்துடைய முக்கிய தூண்களா இருந்து கேள்வி கேட்கிறாங்க, மக்களோட இடத்துல இருந்து மக்களோட பிரச்சனைகளை குறித்து கேட்கிறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஜனநாயகத்துடைய 4 தூண்கள்ல ஒரு தூண் அவர் வந்து அசைச்சு பாக்குறாரு, ஒரு தூண் அவர் வந்து நிராகரிக்கிறாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு மொத்தமே டாக்கா போய்கிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அவர் வந்து நிராகரிக்கிறது போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு நடுவுல சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சுதான் அரசு நடத்தணுமான்னு. அப்போ அந்த தூண் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை டோட்டலா காலி பண்ணிருங்க. உங்களோட விஷயத்தை நீங்களே கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு டோட்டலா இனி வராதிங்க, யாரும் வந்து பிரஸ் மீட் எல்லாம் கேட்காதீங்க, எந்த அமைச்சர்களும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிருங்க. அப்ப நாடு எப்படி இருக்கு, உங்களோட திட்டங்கள்லாம் என்னதான் நடக்குது, என்னதான் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவரு மின்சாரத்துறை அமைச்சரா இருக்காரு. ஆரம்பிச்சதே அதுலதான் பிரச்சனை. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல எல்லா இடத்துலயும் மின்சாரம் துண்டிப்பு, எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு, பவர் கட்டு, அது இதுன்னு அந்த கேஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அடிக்கடிக்கு எங்க வீட்டுல கூட கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மேக்சிமம் எல்லா ஏரியாலும் நடக்குது. நாங்க நினைச்சோம் இங்க மட்டும் தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே பார்த்தோன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து கரண்ட் கட் ஆகுது. தேவையே இல்லாம நைட்டு தூங்கும் போதெல்லாம் கட் ஆகுது. எவ்வளவு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க தூங்காம. காலையில எந்திரிச்சு எவ்வளவு பேர் ஆபீஸ்க்கு கிளம்பணும், தண்ணி இல்லாம எத்தனை வீட்டு பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ஒழுங்கா கொடுக்கணும்ல. ஏன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ கரண்ட் கட் ஆகுது, அதுவும் சம்மர் டைம்ல மே மாசத்துல அவ்வளோ அளவுக்கு கட் பண்ணிருக்கீங்க. நிறைய டைம் நாங்களே உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கோம். சோ அதனால அந்த ஒரு குமுறலோட தான் எல்லாருடைய ஒரு கேள்விகளையும் நான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு, சட்டத்துறை அமைச்சராகவும் இருக்கீங்க. சோ சட்டத்திலையும் ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது பதவி ஏற்றதுக்கு அப்புறமா 1 மாசத்துக்குள்ள எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு, குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்கள சிறையில போட்டு அவங்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுத்திருக்கீங்க அப்படின்ற அந்த சட்ட ரீதியான எந்த ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் மக்கள் கிட்ட சரியா போய் சேரவே இல்லை. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த சாத்தான்குளம் வழக்கு தீர்ப்பு வந்தது. சோ 9 போலீஸ வந்து டோட்டலா வந்து சிறையில அடைச்சாங்க. அந்த கேஸ் ரொம்ப தெளிவா வந்தது. என்ன நடந்தது, எப்படி நிரூபிக்கப்பட்டது, இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே மக்கள் கிட்ட கிளியரா போய் சேர்ந்தது. ஆனா இப்ப வரைக்கும் அந்த கோவை சிறுமியா இருக்கட்டும், இன்னும் மத்த கொலைகளா இருக்கட்டும், எதுக்குமே ஒரு சரியான விளக்கம் வந்து மக்கள் கிட்ட போய் சேரவே இல்லை. சரியான குற்றவாளி யாரு, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சட்டம் ஒழுங்கை பத்தி இது வரைக்கும் யாருமே நல்லபடியா பேசல. சோ 2த்துக்குமே இன்சார்ஜா இருக்கிற நீங்க பொறுப்பே இல்லாம ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. செய்தியாளர்களை சந்திச்சுதான் அரசு நடத்தணுமான்னு கேக்குறீங்க. நீங்க கேட்ட இந்த கேள்வி உண்மையிலே கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு கேள்விதான். சோ இதனால வந்து பத்திரிகையாளர்கள் டோட்டலாவே அவமானப்படுத்தப்படுறாங்க. எவ்வளவு பெரிய தலைவர்கள் கூட பாத்தீங்கன்னா போய் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா உடனே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பதில் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விவிஐபியா இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றாங்க. சோ அவர் வந்து இந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை பேசியிருக்காரு.
அப்ப யாருமே வந்து பத்திரிகையாளர்களை மதிக்காம தான் இது வரைக்கும் அரசாங்கம் நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்களையும் மதிச்சு அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய விஷயத்தை மக்கள் கிட்ட போய் சேர்க்க வைப்பாங்களே தவிர டைரக்டா வந்து யாருமே போய் பேசி சேர்த்தது கிடையாது. ஸோ அதனால ஜனநாயகத்துடைய முக்கிய 4 தூண்கள்ல ஒரு தூணா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவங்க இன்னும் அவங்களோட பணியை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு கோபுரம் ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 தூண் இருக்கணும். அதுல ஒரு தூணை நீங்க நிராகரிச்சாலும் அதனுடைய விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. இன்னொரு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் போயிட்டு ஆய்வு நடத்துற இடத்துல நீங்க சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டு தெம்பா பேசுறீங்க, நான் சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்னு அங்க போய் அந்த கதையை பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் வந்து குப்பை கிடங்கெல்லாம் இப்படி தேங்கி கிடக்குது, அதுக்கு நான் வந்து ஒரு மாற்று வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொந்தமா ஒரு வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல இதெல்லாம் விளையாட்டு விஷயமா நினைச்சு பண்றாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஒண்ணுமே தெரியாத அவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சு ஒரு நாட்டை நான் ஆள்றதுக்கு என்கிட்ட தைரியம் இருக்கு, என்கிட்ட கொடுங்க நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லி அவ்வளோ தைரியமா அவ்வளோ ஒரு கான்பிடென்ட்டா கேட்டு நீங்க வந்து மக்கள் கிட்ட வாங்கியிருக்கீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இப்ப பேசல அப்படின்னா எப்ப பேசுவீங்க? சோ இப்ப நீங்க ஓட்டு போட்ட மக்களை அவமதிக்கிறீங்களா பேசாம? உங்களுக்கு இப்ப இன்னொரு ஓட்டு வேணும், இன்னொரு தடவை எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்கு மக்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி அங்க மட்டும் போய் பேசியிருக்கீங்க, அங்கேயும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, மக்களுக்கு நன்றி தெரிவிக்கல. இப்போ சென்னையில இத்தனை தொகுதிகளை ஜெயிச்சீங்க, அங்கேயும் வந்து இது வரைக்கும் நன்றி தெரிவிக்கல, எதுவுமே பெருசா நீங்க வந்து இன்னும் மக்கள் கிட்ட போய் இறங்கி ஒரு வார்த்தை பேசல. சோ மக்கள் எல்லாருமே உங்களோட அன்பு, உங்களோட சிரிப்பு, உங்களோட கான்பிடென்டான அந்த பேச்சு, விஜய் இவ்ளோ பேசுவாரா அப்படின்றதே நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். சோ அது வரைக்கும் வந்து சினிமால நடிகரா பார்த்த விஜய் ரொம்ப ஒரு அமைதியான நடிகரா தான் நாங்க பார்த்திருக்கோம். சோ இந்த அளவுக்கு இவர் பேசி ரொம்ப ஜாலியா இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஜாலியாகி அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. சோ அதை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு மதிப்பு மரியாதையை ஃபர்ஸ்ட் கொடுங்க, கொடுத்து அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சோ அவங்க கேட்கக்கூடிய கேள்வியும் நீங்க சொல்ற பதிலும் உங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி மக்கள் சைட்ல இருந்து கேட்கறாங்க, நீங்க சொல்லக்கூடிய பதில் வந்து மக்களுக்கு சொல்றீங்க, பல கோடி மக்களுக்கு சொல்றீங்க. அதனால அதை நிராகரிக்காம அதை பண்ணுங்க. நீங்க உங்களோட திட்டங்களை லேட்டா கூட செயல்படுத்துங்க, வேணான்னு சொல்லல. பட் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைம் வேணும்ன்றது உங்க வாயால நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு மத்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு டைம் கொடுக்கணும் செய்வாரு அப்படின்னு. அது எங்களுக்குமே தெரியும், எல்லாருமே டைம் கொடுத்துட்டு தான் இருக்கும். சோ இது வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாங்க, 6 மாசத்துக்கு நாங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களை கேள்வி கேட்க மாட்டோம், உங்களோட வேலையை நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா நீங்க பேசி எல்லாமே செய்யலாமே. ஒருவேளை பேச்சை குறைச்சு செயல்ல வந்து நாங்க ஈடுபடுவோம், செயல்ல காட்டுவோம், பேச்சை குறை செயலை அதிகரி அப்படின்னு ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஓகே. அப்ப இந்த 2 மாசத்துல கற்பழிப்புகள், பாலியல் தொல்லை, கொலை, கொள்ளை இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். நீங்க செயல்ல காட்டுனீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும்ல. ஏதாவது ஒரு குற்றவாளியை பிடிச்சு அவனுக்கு ஒரு சரியான தண்டனை, ஏதாவது ஒரு குற்றவாளி வேணும், கோவை சிறுமியை கொலை பண்ண அந்த குற்றவாளியை வந்து நீங்க பிடிச்சு அவனுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, கடுமையான தண்டனையை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, சோ கண்டிப்பா அதை பார்த்து இதுக்கப்புறம் அந்த பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் அது வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையா இருக்கும். அவங்க எல்லாருமே அலர்ட் ஆயிருப்பாங்க, இனிமேல் தப்பு பண்ணா நம்மளால தப்பிக்க முடியாது, தண்டனை கடுமையா இருக்குன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்திருக்கணும். ஆனா அந்த செயல்லையுமே எதுவுமே பெருசா இன்னும் எங்களுக்கு வந்து மாற்றம் வந்தா மாதிரியே தெரியல. முதலமைச்சர் அவர்கள் மத்த எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இப்படி போட்டுட்டு போறாங்க, நீங்க வந்து கோட்டு சூட் போட்டுட்டு ஒரு மாற்றம் காட்டினீங்க, ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் காட்டியிருக்கீங்க, அதாவது சிங்கப்பெண் ஒரு படையை ஆரம்பிச்சு அவங்களோட யூனிஃபார்மை மாத்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் மாற்றம் காட்டிருக்கீங்களே தவிர மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நினைச்சு நல்லது செஞ்சு மாற்றம் பெருசா இன்னும் வரல. நாங்க அதை எதுவுமே பார்க்கல. முக்கியமா மின்சாரம் இல்லாம நிறைய இடத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேசியிருந்தாரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சுதான் அரசு நடத்தணுமா? நீங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு அரசு நடத்த வேண்டாம், நீங்களே நடத்துங்க. பட் எல்லாருக்குமே கட் ஆகாத கரெக்டான கரண்ட்டை கொடுங்க. உங்க சட்டத்தை வந்து நல்லா இன்னும் பாதுகாப்பு மிக்க, இன்னும் ஒரு வலுமிக்க ஒரு
ஒரு சட்டமா மாத்துங்க எல்லாத்தையும். சோ சட்டம் ஒழுங்கா இன்னும் கொஞ்சம் சீராக்குங்க. இது நீங்க பண்ணா கூட போதும். நீங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம் அப்படின்னாலும் நீங்க அரசை நல்லபடியா நடத்துங்கப்பா, அது போதும் அப்படின்ற மாதிரி தான் மத்த எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. அவரை சுத்தி இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்கள்லாம் எந்த லட்சணத்துல நமக்கு எல்லா துறைகள்லயும் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பத்தி சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தி டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.